ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஆவணி மாதம் சனிக்கிழமை 15/8/2026, தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:45 தொடக்கம் 8:45 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. ராகு காலம் இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. யமகண்டம் இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:04 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 8:35 வரை திருதியை திதியும் பின்பு சதுர்த்தி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 7:01 வரை பூர நட்சத்திரமும் பின்பு உத்திர நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 7:01 வரை திருவோண நட்சத்திரமும் பின்பு அவிட்ட நட்சத்திரமும் நிலவுகிறது. திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விவும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம் தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 30ஆம் நாள் 15/8/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களையும் மனிதர்களுடைய அன்பையும் ஆசையை பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த மந்த வாரத்திலே எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. அது ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சைவ தமிழ் மக்களும் அறிந்திருக்கணும். சனிக்கிழமை என்பது மந்தவாரம். எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது. கல்யாணம் பண்ணக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, வீடு செய்யக்கூடாது, ஒரு வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது, கும்பாபிஷேகத்துக்கான முகூர்த்தம் வைக்கக்கூடாது, கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது, திருமண நிச்சயதார்த்தம் எந்த சுபகாரியமே செய்யக்கூடாது. சனிக்கிழமையில எதுவும் செய்யக்கூடாது. நம்மில் பலர் இப்போ சனிக்கிழமை செய்தால் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வருகின்றவர்கள் நின்று போகலாம் என்று அதை பார்க்கிறோமே தவிர இது செய்யக்கூடாது என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியம் செய்யக்கூடாது. தலைக்கு எண்ணெய் வைத்து எண்ணெய் ஸ்நானம். இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். சனி நீராடு.
சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து தலைக்கு முழுக சொன்னார். சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனம் வைப்பது, காக்கை குணவாக கொடுப்பது, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விரத பூஜை வழிபாடு செய்வது, இவ்வாறு சிறப்போடு கூடியதான் இந்த சனிக்கிழமை. இந்த ஆடி மாதத்திலே பல சிறப்புகள் கொண்டது. இவ்வாறு இந்த பல ஆடி மாதத்திலே செவ்வாய்க்கிழமைகள், ஆடி மாதத்திலே வந்த வெள்ளிக்கிழமைகள் எல்லாம் ஒரு தனித்துவமான சிறப்பு. அதே போல் ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை சிறப்பாக நடைபெற்றது. ஆடிப்பூர மகோத்சவம், நேற்றைய தினத்திலே ஆடிப்பூரம். இவ்வாறு ஒவ்வொன்றுமே சிறப்பானதாக இந்த இறை வழிபாடில் ஈடுபடுகின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் 4ஆம் தேதி 21/8/2026 வெள்ளிக்கிழமை வேண்டும் வரங்களை தரவல்ல ஸ்ரீ வரலட்சுமி விரதம். இது காலையிலே செய்யப்பட வேண்டிய விரத பூஜை. வரலட்சுமி விரதம்னா அது காலையிலிருந்து ஆரம்பித்து பகல் முடிய வேண்டும். இரவிலே செய்கிறது இல்லை வரலட்சுமி பூஜை. இரவிலே தீப பூஜை, விளக்கு பூஜை மட்டும் செய்து கொள்ளலாம். வரலட்சுமி விரத பூஜை என்பது பகல் மானத்திலே காலையிலே இருந்து அவர்கள் விரதமாயிருந்து செய்கின்ற பூஜை தான் இந்த வரலட்சுமி விரதம். எனவே இந்த வரலட்சுமி விரத பூஜை வழிபாடுகள் தொடர்ந்து 45-46 ஆண்டுகளுக்கு முன்பு அகில இலங்கை சாஸ்தாவிடத்தினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டு இன்று உலகளாவிய ரீதியிலே நாடளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற பூஜை. இது தனித்துவமாக இன்றும் சாஸ்தாவிடத்திலே நடைபெற்று வருகின்றது. காலையிலே 5:30 மணிக்கு ஆரம்பமாகி சூரிய பூஜை, கோமாதா பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை, சுவாஜினி பூஜை, தம்பதிகள் பூஜை என்ற ஒரு சிறப்போடு இந்த தம்பதிகள் எல்லாம் தம்பதிகளாக இருந்து கணவன் மனைவியுமாக இருந்து அங்கே லக்ஷ்மி நாராயணராக இருந்து அந்த தீப பூஜைகள் செய்வது, அவர்களை பூஜிப்பது இவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும் கலந்து கொள்ளுகின்ற சகலருக்கும் அம்பாளுடைய அருள் பிரசாதங்கள் வழங்கப்படுவது, அந்த பிள்ளைகளுக்கு பட்டுப்பாவாடைகள், கன்னிப்பெண்களுக்கு பட்டுப்பாவாடை தாவணிகள் என்று சிறப்பாக தம்பதிகளுக்கு சேலை, வேஷ்டி, சால்வைகள் இவையெல்லாம் வழங்கப்படுவதோடு பிரசாதங்களும் வழங்கப்பட்டு சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த வரலட்சுமி விரதம் வருகின்ற 21/8/2026 வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடு நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலியும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியினுடைய பகுதியாக இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இதனுடைய பொருளாக இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இக்குறளினுடைய பொருளாக இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அனுராஜ். நன்றி நேர்களே.